ஓகே. ஓகே. நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். சிறிது சொந்த வேலையின் காரணமாக சேனல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்ப முடியாமைக்காக மக்களிடத்துல எங்களோட வருத்தத்தை பதிவு பண்றோம். மீண்டும் நம்மளோட சேனல் வந்து பழையபடி புத்துணர்ச்சியோடு மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கு. உங்க எல்லாருடைய ஆதரவும் இதுக்கு ரொம்ப முக்கியம். தொடர்ந்து எங்களை நீங்க ஆதரிக்கும் பட்சத்துல பல நல்ல கருத்துக்கள், ஜோதிட ரீதியான விஷயங்கள் உங்களை தேடி உங்க வீட்டுக்கே வரும். அதோடைய முதல் தொடக்கம் இன்றைய வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, திருமணத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத தடங்கல்கள். அதாவது பாத்தீங்கன்னா, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த நட்சத்திரம் திருமணம் செய்யக்கூடாது, அந்த நட்சத்திரத்தை திருமணம் செய்யக்கூடாது இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், மற்றும் வேற என்னெல்லாம் இதுல வந்து தடங்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது விஷயத்த நம்ம வந்து விரிவா பேச இருக்கோம். நான் செந்தில்குமார், என்னோட விபாரிஷ். நிகழ்ச்சிக்குள்ள போறோம். விபாரிஷ் வணக்கம். வணக்கங்கண்ணா. ஓகே, பேசலாம். நம்மளுடைய டாபிக் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கோம் மக்களுக்கு. கண்டிப்பா எக்ஸ்பயர்டு, அதாவது மேட்ச் மேக்கிங் திருமண பொருத்தத்துல எக்ஸ்பயர்டான சிஸ்டத்தை பேச போறோம். அவுட்டேட்டட்னு சொல்லலாம். அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண சிஸ்டமா இருக்கலாம். இப்ப அதாவது எப்படி அப்படின்னா, அந்த காலத்து அந்த 10 பொருத்தம் நம்ம பாக்குறோம். அப்புறம் என்ன பார்ப்பாங்கன்னா, செவ்வாய் தோஷம் மெயினா அந்த டைம்ல பார்ப்பாங்க. இப்ப இந்த ராகு இப்ப ரீசெண்டா ஒரு 20 இயர்ஸ் மாதிரி இருக்குதுங்க மாதிரி நம்ம பார்க்கலாம். ஒரு 20-25 வருஷமா ஒரு ராகு தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்துல வந்து அதை பாக்குறாங்கன்னு வச்சுங்களேன். சரி. சோ பேசிக்கா வந்து அப்ப இருந்த கலாச்சாரத்துக்கும் இப்ப இருந்த கலாச்சாரத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கண்டிப்பா. அதாவது பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா படிப்பு வகையில, வேலைக்கு போறது இந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா, முன்னாடி இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து பெண்களை விட படிச்சிருந்தாங்க. ஆண்கள் தான் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணாங்க. ஆண்கள் தான் சம்பாரிச்சாங்க. பெண்கள் வந்து பெருசா சம்பாதிக்கல. பெரிய குரூப் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஆண்கள் தான் அதிகமா சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது மெஜாரிட்டியான பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை பாத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா மெஜாரிட்டி தான். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, அந்த கல்ச்சரல் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஓகே. சோ நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா மேரேஜே வேணாங்கிற சிச்சுவேஷன்ல போறாங்க. நிறைய ஏன்னா இந்த 2000க்கு அப்புறம் 2K கிட்ஸ் ட்ரெண்டுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. கரெக்ட். சோ முன்னாடி இருந்த மாதிரி சிம்பிளா மேரேஜ் இல்ல. இப்ப வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எஸ். நிறைய பொறுப்புகள், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய 10 பொருத்தம், ராகு அந்த செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள்ல சில நட்சத்திரங்கள் நம்ம வந்து இனிமே அதை வந்து புறக்கணிக்கிற நட்சத்திரமாவே பழங்கால சில விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் வந்து இன்னும் டீப்பா அதை நம்ம பத்தி பேசுவோம். கண்டிப்பா. சோ இதான் மெயினா வந்து எக்ஸ்பைரியான விஷயம் என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். எது ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம கடைசியா சொல்லலாம். ரைட். ஓகே. இப்ப நம்ம முதல்ல இந்த நட்சத்திரங்கள் பத்தி அலசிடுவோமா? ஓகே. ஓகே. இப்ப நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த பீதியை கிளப்புற நட்சத்திரங்கள்னு ஒரு சில நட்சத்திரங்கள் சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்றோம். ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்றோம். ஜோதிடம் என்ன சொல்லுது? உண்மையிலேயே மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதா? கண்டிப்பா. நீங்களும் ஜோதிடர் தான். கண்டிப்பா. சோ நிறைய கிளைண்ட்ஸ் நீங்க பாத்திருக்கீங்க. கண்டிப்பா. அந்த வகையில் நான் உங்ககிட்ட கேள்வியாவே கேக்குறேன். கண்டிப்பா. அதாவது மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா. சோ மூல நட்சத்திரம் இல்லாத ஒரு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ, சரி, அந்த ஜாதகத்துல மாமனாருக்கு நீங்க எப்படி பாப்பீங்க? கண்டிப்பா. மாமனார் அப்படின்னா லக்னத்துல இருந்து 3ஆம் வீட்டை போய் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம். சோ 3ஆம் வீடு அதான் மாமனாரை முழுமையா சொல்லக்கூடிய இடம். நம்ம வந்து அந்த அர்த்தத்துல தான் மாமனாரை நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். 7ஆம் வீட்ல இருந்து நீங்க மறுபடியும் 7ஆம் வீட்ல இருந்து 9 வீடு தள்ளி வரீங்க. ஆமா 9ஆம் வீடுங்கிறது அப்பா. 3ஆம் வீடா வருது. எஸ். சோ அதனால மாமனார்னு சொல்றீங்க. மாமனார்னு எடுத்துக்கிறோம். கரெக்ட். ஓகே. இப்படித்தானே மத்த மூல நட்சத்திரத்துல ஜாதகத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இல்ல வேற நட்சத்திரங்கள்ல பிறந்தாலும் சரி, மாமனாருக்கு பார்க்கணும்னா இதுதானே ரூட். இதான் வழிமுறை. நம்ம இதுக்காக தனி ஒரு வீடியோவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அப்ப நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா, மூல நட்சத்திரம் இல்லாத ஜாதகத்தை கல்யாணம் பண்ணும்போது மாமனாரு கேரண்டியே நல்லா இருப்பாரு அப்படிங்கறது என்ன கேரண்டி வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்றோம்? இல்ல ஜோதிட ரீதியா அதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்ல. அதான் விஷயம் என்னன்னா, இப்பதான் நீங்க சொன்ன கரெக்டான பாயிண்ட். நீங்க லாஜிக்கலா வந்துட்டீங்க. 7ஆம் வீட்டு லக்னம் போட்டு ஜாதகத்தோட 7ஆம் வீட்டு லக்னம் போட்டு 7ஆம் வீட்டுல இருந்து 9 வீடு தள்ளி வரும்போது அது மனைவியோட அப்பாவை குறிக்கக்கூடியது. அது வந்து லக்னத்துக்கு 3ஆம் வீடுங்கிறது வருது. சோ அது மாமனார் அப்படிங்கிறது கரெக்டா வருது. இதுல வந்து நீங்க 3ஆம் வீடு 3ஆம் வீட்டு அதிபதி
ம். அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி 3ஆம் வீட்ல என்ன கிரகம் இருக்குது, 3ஆம் வீட்டு என்ன கிரகங்கள் பாக்குது, 3ஆம் வீட்டு அதிபதியோட கண்டிஷன் என்ன, இதெல்லாம் செக் ம். பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நிச்சயமா, ஒவ்வொரு ஜாதகத்திலயும் மாமனார உங்களால பார்க்க முடியும். நிச்சயமா. சோ மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுங்கிறத விட்டுட்டு, நீங்க ஒவ்வொரு ம். ஜாதகத்திலயுமே மாமனாருக்கு எப்படி இருக்குங்கிறத நம்மளால கணிக்க முடியுது. சூப்பர். சோ இதுதான் சரியான வேவா இருக்க முடியும். இப்ப நான் மூல ம். நட்சத்திரம் மட்டும் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொன்னோம்னா, மத்த ஜாதகம்லாம் மாமனாருக்கு ஆகுமா ஆகாதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது என்னோட கேள்வியா இருக்குது. நிச்சயமா, நிச்சயமா. எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம பேசுனதுனால சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய நெறைய கிளையண்ட்ஸ் வந்து மூல நட்சத்திரத்த சேர்ந்தவங்களுடைய மாமனார் இன்னமும் 77 வயசு, 80 வயசு சேர்ந்தவங்கலாம் இன்னும் நல்லா சர்வே ஆயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா, நல்லா நல்லா நீண்ட ஆயுளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. சோ அதே மாரி ஓகே. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இதே தான். சோ ம். ஆயில்ய நட்சத்திரத்துல பொறந்த பெண்ணோ, ஆணுக்கோ மட்டும் தான் மாமியார் ஆகாது அப்படின்னா, ம். சோ அ அ அ மத்த நட்சத்திரத்துல பொறந்திருக்க எல்லாத்துக்குமே ஆகுமா? கண்டிப்பா. அப்படிங்கிறத கேள்வியா நான் கேட்க முடியும். ம். சோ சூப்பர். அப்படி கேட்கும்போது ஆகுமா ஆகாதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ம். ம். அந்த ஜாதகத்துல இப்போ ஓகே ஒரு பொண்ணு ஆயில்ய நட்சத்திரமோ, ப பையனோ ஆயில்ய நட்சத்திரமோ இல்ல. சரி. சோ அந்த ஜாதகத்துல மாமனாருக்கு எப்படி மாமியாருக்கு மாமியார். எப்படி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பா நம்ம 10ஆம் வீட்ட பார்ப்போம். மாமியார் அப்டின்னா 10வது வீடு. 7ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடு. 7ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடு. எப்படி 7ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடு மாமனார், அதாவது அப்பா, மனைவியுடைய அப்பாவ பார்க்குறோமோ, அதே மாரி மனைவியோட அம்மாவ பார்க்கணும் அப்டின்னா, மனைவிங்கிறது 7ஆம் வீடு, 7ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடு. ஓகே. 10ஆம் வீடு, 10ஆம் வீட்டு அதிபதி. ஆமா. அத எந்த பார்க்கறது நல்ல எந்த கிரகங்கள் பாக்குது, அத பொறுத்து நம்ம முடிவு பண்ணுவோம். முடிவு பண்ணலாம். ம். ஓகே. சோ இதுதான் வந்து ஜோதிட ரீதியான சரியான வழிமுறையே தவிர, மூல நட்சத்திரம் ஒருத்தர் பிறந்துட்டாலோ, இல்ல வந்து ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்துட்டாலோ, மாமனார், மாமியாருக்கு ஆகாதுங்கிறது ஒரு தவறான புரிதல். இந்த புரிதல வந்து இந்த நிகழ்ச்சிய பார்க்கக்கூடியவங்க, இல்ல இந்த மாரி மூல நட்சத்திரத்திலயும், ஆயில்ய நட்சத்திரத்திலயும் பிறந்து பாதிக்கப்பட்டவங்க இத உணர்ந்து பிறருக்கு இந்த நிகழ்ச்சியின் வீடியோவ கொண்டு சேர்க்கும் பட்சத்துல, அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஒருவருக்கு மாற்றம் கிடைச்சா கூட அது நம்ம சேனலுக்கு கிடைச்ச வெற்றியா நம்ம கருதலாம். ஓகே. கண்டிப்பா. சோ மெயினா இந்த நட்சத்திரங்கள் பொறுத்தளவுக்கு, இந்த 10 நட்சத்திர பொருத்தங்கள் பொறுத்தளவுக்கு, ம். சோ அத பேஸ் பண்ணி அதாவது நார்மலா என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம திரும்ப மெயினா நான் தமிழ்நாட்டுல நடக்கிறது நமக்கு நல்லா தெரியும். சோ கண்டிப்பா. மத்த ஏரியா விட்டுருவோம். நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா, திருமண தகவல் மையத்துல, ம். இல்ல தமிழ் மேட்ரிமனி இந்த மாரி மேட்ரிமனி நீங்க பெரிய பெரிய மேட்ரிமனி வெப்சைட் ஆகட்டும். சோ சூப்பர். இதுல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, தோசம்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் குடுத்துருக்காங்க. அந்த ப்ரொஃபைல்ல ம். தோசம்ன்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஆமா. அந்த கேட்டகரியில நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன கேட்கறாங்கன்னா, ராகிய தோஷம், ம். செவ்வாய் தோஷம், செவ்வாதோஷம். ஆ சுத்த ஜாதகம், ம். ராகேது செவ்வா ம். இப்படிங்கிற கேட்டகரி 4 கேட்டகரி வந்துருது. கண்டிப்பா. நீங்க திருமண தகவல் மையத்துல போயிட்டு இருந்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த இதுல பாத்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணும்போதே தோஷமா அப்படிங்கிறத டிக் பண்ண சொல்லுவாங்க. ராகி தோஷம் இருக்கா, சுத்த ஜாதகமா அப்படிங்கிறத டிக் பண்ண சொல்லுவாங்க. சோ கண்டிப்பா. இதுல என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, இதுல நெறைய ஜாதகங்கள் நமக்கு வந்து இப்ப 100 ஜாதகம் பாக்குற இடத்துல 10, 20 ஜாதகம் தான் பார்க்க முடியாததா போயிருது. ரொம்ப ஒரு ஃபில்டர் பண்ற 80% மாரி ஆயிடுது. ஜாதகங்கள் வந்து நம்ம வே பார்க்காமயே போயிருது. ஓ! இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுதுன்னு சொல்ல வரேன். எஸ் கரெக்ட். 100 ஜாதகம் பார்க்குற இடத்துல ஒரு 10 ஜாதகம் தான் பார்க்க முடியுது. 10 ஜாதகத்த எடுக்க முடியுது. அதாவது ம். நெறைய பெண்ணோட அப்பா, அம்மாவோ, ஆணோட அப்பா, அம்மாவோ, மாப்பிள்ளையோட அப்பா, அம்மாவோ, பெண்ணோட அப்பா, அம்மாவோ என்ன பண்ணியிருப்பாங்க? ம். ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஓகே பையன் இந்த வேலையில இருக்கணும். ம். இந்த பக்கத்து ஊர்ல இருக்கணும். இந்த மாரி ஏதோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் ஒரு இது இருக்கு. என்ன கண்டிப்பா. சொல்றது? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஆமா. இவ்வளோ படிச்சிருக்கணும். இந்த மாரிலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ம். சோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பிளஸ் இந்த ஜோதிட ரீதியா இந்த 4 கேட்டகரியில பிரிச்சு, அப்புறம் ம். நட்சத்திர பொருத்தங்கள்ல பிரிச்சு, ம். நீங்க பொறுக்கி எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வரும். அதாவது ஏற்கனவே 30 வயசு ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்றாங்க, செவ்வாதோஷம்னு ஒரு ஃபைலு, நாகதோஷம்னு ஒரு ஃபைலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற என்னென்னலாம் இருக்கோ சுத்த ஜாதகம்னு ஒரு ஃபைலு, அப்படின்னு பிரிச்சு என்ன பண்றாங்க, ஏற்கனவே நம்ம எண்ணிக்கையே குறைவா இருக்கு. கண்டிப்பா. இத இன்னும் ஃபில்டர் பண்றாங்க. இதனால ஒரு ஜோதிடத்தினால வந்து ஒரு திருமணம் தடையாகக் கூடாது. ம். அதுக்காகத்தான் நான் மெயினா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் எதுக்காக பேசிட்டு இருக்கோம்னா, ஜோதிடத்தினால தடை ஆகக்கூடாது. அப்படி இது வந்து இந்த பிரிக்கிறனால பெரிய தடை ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. ரொம்ப வருஷமாவே ம். இது வந்து நடந்துட்டு இருக்குது. இப்ப சமீப நாட்கள்ல ஒரு 20, 25 வருஷமா இது ரொம்ப அதிகமா நடந்துட்டு ரொம்ப இருக்கு. அதிகமா நடக்குது. முன்னாடி காலத்துல இருக்கிற 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்கள கேட்டீங்கன்னா, செவ்வாய் தோஷம் மட்டும் தாங்க பார்த்தாங்க. மீதி எதுவுமே ம். இல்லைங்க அப்படிங்கிற மாரி தான் ம். சொல்லுவாங்க. இப்ப எனக்கு எனக்கு ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு கேள்வி. ம், இதெல்லாம் உண்மையிலேயே தோஷம் கிடையாதா? இல்ல இத தோஷமா நம்ம கருதக்கூடாதா? ம். ஈஸியா தான். இப்ப ஓகே. இப்ப பவருக்கு பவர் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இது ஒர்க் ஆகுது. ஓ! ராகி எதுக்கு? நீங்க ராகி எது மேட்ச் பண்ணுங்க. எஸ் செவ்வாய்க்கு கரெக்ட். செவ்வாய் மேட்ச் பண்ணுங்க. சுத்த ம். ஜாதத்துக்கு சுத்த ஜாதத்த மேட்ச் பண்ணுங்க. சுபருக்கு ஆ. சுபர் அப்படிங்கிற மாரி மேட்சிங் சொல்றேன். இந்த கான்செப்ட் தான் ஒர்க் ஆவுறது. சூப்பர். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ராகி தோஷம் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 2ல ஒருத்தருக்கு ராகு இருக்கு. சரி, 2ஆம் வீட்ல பவர். ஓகே. ராகு அப்படிங்கிறது ஒரு பாவகிரகங்கிற மாரி வச்சுக்கோங்க. சரி, சரி. சோ இதுக்கு ராகு, ம். கேதுக்கு அந்த ராகு, கேது மட்டும் தான் இருக்கிற ஜாதகம் மட்டும் தான் மேட்ச் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா,
மீதி இருக்கிற ஜாதகம் மேட்ச் ஆகும். எப்படிப்பட்ட ஜாதகம்லாம் மேட்ச் ஆகும்னா, ம். 2ல ராகு இருக்கு. ஒரு ஆண் ஜாதகம் ராகு தோஷத்துல வந்துருது கேட்டகரியில. சரி. ஏன்னா 1ஆம் வீட்லயோ 2ஆம் வீட்லயோ ராகு வந்துச்சுன்னா, ராகு தோஷங்கிறது தான் சொல்லப்படுது. இப்படிதான் பிரிச்சுட்டு இருக்காங்க. ஆமா. சோ இதுல இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு பையன் ஜாதகத்துல ராகு 2ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்கு. சரி. சோ இந்த ஜாதகத்துல மேட்ச் பண்ணணும். சரி. நான் சனி 2ஆம் வீட்ல இருக்கிற ஒரு பொண்ணோட ஜாதகத்தை வச்சு மேட்ச் பண்ண முடியுமில்ல இந்த ஜாதகத்தை? கண்டிப்பா பாவரோட இணைக்கிறோம். இணைக்கிறோம். இப்ப அந்த பொண்ணுக்கு ராகி தோஷம் இருக்கும்னு அவசியம் கிடையாதுல்ல? இல்ல, கண்டிப்பா தேவையில்ல. அந்த பொண்ணுக்கு சுத்த ஜாதகமா கூட இருக்கலாம்ல? நிச்சயமா இருக்கலாம். சோ சுத்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்ல அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பட் உருவாக்கி வச்சிருக்காங்கனால அந்த வார்த்தைகள் நான் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். நிச்சயமா. சோ பட் அதான் சொல்றேன். அந்த பொண்ணுக்கு ராகி தோஷம் தேவையில்ல. ஆனா சனி 2ஆம் வீட்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு பவர் 2ஆம் வீட்ல இருக்கும்போது அது மேட்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பவரோட பவர் லிங்க் ஆயிக்குது. கரெக்ட். சோ இதான் மேட்ரு. அருமை. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒண்ணு இல்ல. இந்த ராகி தோஷத்துல இன்னொரு கேட்டகரி நான் சொல்றேன். சரி, ஓகே. 2ல ஒரு ராகு ஒரு பையனுக்கு இருக்கு. கேது 8ல இருக்கும் அப்ப. ஒரு பொண்ணுக்கு 7ஆம் வீட்டதிபதி ராகுவோட இருக்குது. சரி. அது வந்து 10ஆம் வீட்ல இருக்குன்னு வச்சுக்கங்க. சரி. சோ 7ஆம் வீட்டதிபதியோட ராகு இருக்கு. இத வந்து நீங்க ராகு தோஷத்துல எடுத்துக்கீங்களா, எடுத்துக்க மாட்டீங்களா? கண்டிப்பா நம்ம அப்படிதான் அப்ளை பண்ணணும் அத. ஏன்னா 7ஆம் வீட்டதிபதி ராகுவோட இருக்கு. ஆனா வேற வீட்ல இருக்கு. நீங்க நீங்க 2 8ல இருந்தா தான் ராகு தோஷம்னு சொல்றீங்க. ஆமா. நான் வேற வீட்ல இருந்துச்சுன்னா இப்போ ராகு 7ஆம் வீட்டதிபதியோட ராகு ராகு வந்து லிங்க் 9ஆம் ஆயிருக்கு. வீட்ல இருக்கு. இல்ல கேது வந்து 9ஆம் வீட்ல இருக்கு. 10ல இருக்கு. 12 11ல இருக்கு. சோ இதெல்லாம் வந்து எப்படி ராகி தோஷத்துல வருமா, வராதா? இந்த கேட்டகரி நீங்க ஏன் மிஸ் பண்றீங்க? ராகி தோஷத்துல தான் வரணும். என்ன கண்டிப்பா வரணும். சொல்றீங்கன்னா 1ஆம் வீடும் 7ஆம் வீட்டும் 2ஆம் வீடு 8ஆம் வீட்லயும் ராகு எது வந்துச்சுன்னா ராகு தோஷம் அப்படிங்கிறீங்க. தோஷம்னு சொல்றோம். ஆமா. 7ஆம் வீட்டதியோட ராகு வெவ்வேறு வீட்ல இருந்துச்சுன்னா அது தோஷமா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத நான் கேள்வியா கேக்குறேன். நிச்சயமா இது வந்து சரின்னா அதுவும் சரியா தான் வரணும். அத இதெல்லாம் பிரிக்கும்போது சும்மா கூட்டு மெனிக்கல பிரிக்கும்போது தெரியாம பிரிக்கும்போது என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி பிரிக்கிறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகுது. நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்க வேண்டியதுல மிஸ் ஆகுது இதெல்லாம். ஆமா. ஒரு 28 வயதுல ஆக வேண்டிய திருமணம் 32 வயசுல ஆகுது. அதான் ஜோதிடத்துல இந்த கான்செப்ட் ஒர்க் இந்த மாதிரி கான்செப்ட் பிரிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்ல வரேன். கரெக்ட். 4 விஷயமா பிரிக்கிறதே தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கறத நான் உருவாக்குறேன். ஏன்னா என்ன பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஓகே, ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க மெயினா பார்க்க வேண்டியது 7ஆம் வீடு 7ஆம் வீட்டு சுக்கிரன். ஓகே. ராசி கட்டத்துல நீங்க இதை செக் பண்ணலாம். கரெக்ட். செக் பண்ணிட்டு என்ன கண்டிஷன்ல இருக்குங்கிறது இதெல்லாம் பார்க்கணும். திசா புத்தி என்ன போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். நான் விம்சோத்திரி திசை யூஸ் பண்றேன். காலச்சக்கர திசை யூஸ் பண்றேன். ரெண்டு திசை யூஸ் பண்ணி கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். எஸ், எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் விஷயம் என்னன்னா, என்ன நீங்க செக் பண்ண வேண்டியது பர்சனாலிட்டி. எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி? 2 பர்சனாலிட்டி இங்க மேட்ச் பண்ணணும். இப்போ ஒண்ணு லக்னத்துல செவ்வாய் இருக்குன்னா ஓகே, கொஞ்சம் ஆக்ரோஷமான பர்சனாலிட்டி, கொஞ்சம் கோவமா இருப்பாரு. இதெல்லாம் வந்து தைரியம் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். அதான் எனர்ஜெட்டிக்கான பர்சனாலிட்டி. சோ இத வந்து நான் லக்னத்துல சூரியன் இருக்கிற ஒரு ஜாதகத்தை வச்சு மேட்ச் பண்ணலாம். சூரியனும் செவ்வாயும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா. சூரியன் வந்து கிங், கண்டிப்பா. செவ்வாய் வந்து கமாண்டர். செவ்வாய் வந்து மிலிட்டரி மேனு, சூரியன் வந்து கிங். ரெண்டுமே மேட்ச் ஆயிக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே இதுல ஒரே கோல் நோக்கி தான் ரன் பண்ணுவாங்க. ஒரே கோல் நோக்கி தான் போவாங்க. சோ இப்போ ஒண்ணு இல்ல, 7ல செவ்வாய் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு 7ல செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வச்சுங்க. சரி. பையனுக்கு செவ்வாய் தோஷம் இல்ல. சரி. ஆனா 7ல சூரியன் இருக்கிற பையனை வச்சு நான் மேட்ச் பண்ணலாம்ல? தாராளமா பண்ணலாம். இப்ப அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் தான் மேட்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் இன்னொரு பவரை வச்சு மேட்ச் பண்ணிட்டேன். நிச்சயமா வேலை முடிஞ்சு. ஏன்னா சூரியனும் செவ்வாய் கம்ஃபர்டபுள், ரொம்ப கம்ஃபர்டபுள். ஆமா, ரொம்ப கம்ஃபர்டபுள். ஐ மீன் 7ல சூரியனும் கம்ஃபர்டபுள். 7ல சூரியன் ரொம்ப கம்ஃபர்டபுள். 7ல சூரியன் ஐ மீன் 7ல செவ்வாய் பொண்ணுக்கு இருக்கு. கண்டிப்பா. ஒருத்தருக்கு 7ல சூரியன், ஒருத்தருக்கு 7ல செவ்வாய் இருக்கு. மேட்ச் பண்ண பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டா மேட்ச் ஆயிக்கறாங்க. அதான் நம்ம செவ்வாய் தோஷம் அப்படின்னு நம்ம ஒதுக்கி அந்த பையனுக்கு செவ்வாய் உள்ள பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பையனை தேடணும்னா அந்த பொண்ணும் காத்திருக்க வேண்டியிருக்கு. தேவையில்லாம பாத்தீங்கன்னா பையனும் காத்திருக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா. தேவையில்லாத ஃபில்டர் பண்ணி அவங்களுடைய இளைஞர்களுடைய அந்த மகிழ்ச்சியை நம்ம வந்து தாமதப்படுத்துறோம். என்ன நடக்குதுன்னா, நான் என்ன ஏன் வந்து இந்த வீடியோ நான் பேசுறேன்னா, நம்ம கிளைண்ட்ஸ்க்கு நான் வந்து பொருத்தம் பார்க்கும்போது நான் வந்து பாக்குறதுல இந்த 10 பொருத்தத்தை நான் பாக்குறது இல்ல. கண்டிப்பா. இந்த ராகு எதுன்னு கேட்டகரி நான் பாக்குறது இல்ல. சுத்த ஜாதகம்னு கேட்டகரி பாக்குறது இல்ல. செவ்வாய் தோஷம்னு கேட்டகரி பாக்குறது இல்ல. ராகு செவ்வாய் அப்படிங்கிற கேட்டகரி நான் பாக்குறது இல்ல. ஆனா என்கிட்ட வரும்போது கிளைண்ட் எல்லாம் இதெல்லாம் பார்த்து பிரிச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு வராங்க. நிச்சயமா. அதுக்கப்புறம் நான் வந்து திருமண பொருத்தத்தில் நான் முக்கியமா என்னென்ன பார்க்க வேண்டியது, நான் 7ஆம் வீடு எப்படி இருக்கு, சுக்கிரன் எப்படி இருக்குது, 1ஆம் வீடு எப்படி இருக்கு, பர்சனாலிட்டி, திசா புத்திகள் என்ன போயிட்டு இருக்குது, திருமண யோகங்கள் எப்படி இருக்கு, டைவர்ஸ் ஆகிற காம்பினேஷன் இருக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் செக் பண்ணும். ஐ மீன் பேசிக்கிட்டே போனா ஏகப்பட்டது இருக்குது இதுல. ஆமா.
இதெல்லாம் பாக்குறதுக்கு தடங்கலா இருக்குது. நம்ம இப்ப இந்த அதான், இந்த அதான். இந்த விஷயங்கள்லாம் இருக்காது. எதெல்லாம் ஒர்க் ஆகுதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது, ஆமா. இது வந்து நம்ம பாக்குறதுக்கே தடங்கலாகுது. தடங்கலா நம்ம இருக்கு. ஒரு நம்ம உண்மையான சிஸ்டத்த அப்ளை ஃபாலோ பண்ண பண்ண முடியல. முடியல. ஆமா, ஆமா. அது இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, வந்த உடனே கேட்கறது, "சாமி ஐயா 10க்கு எத்தன பொருத்தங்க ஐயா இருக்கு?" அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துறாங்க. ம். சோ நம்ம வந்து என்ன சொல்றது, அந்த நம்பர் பொருத்தத்துக்குள்ள அது நம்பர்ங்கிறது இன்னைக்கு நம்ம Googleல போய் மேரேஜ் மேட்சிங்ன்னு போட்டாலே அது கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைச்சிரும். அதுக்கு எந்த அஸ்ட்ராலஜரே ஜோதிடரையும் தேட தேவையில்ல. வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா. தேவையில்ல, தேவையில்ல. சோ அப்படிங்கிறப்ப அத வந்து ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு சில அந்த பழைய காலத்துடைய வழிமுறைகள் அப்படியே இன்னைக்கு இருக்கிறதாக நினைச்சிட்டு இருக்கக்கூடிய வயதுல பெரியவங்க அத நம்புறாங்க. பட் அது அதாவது மட்டுமே அந்த போதுமானது காலத்துல அல்ல. அந்த சிஸ்டம் ஒர்க் ஆச்சு. ஒர்க் ஆச்சுன்னா, அதான். ஏன் ஒர்க் ஆச்சுங்கன்னா, அந்த கல்ச்சரல் சேஞ்ச் அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா, இல்ல. பெண்கள் வந்து ஆண்கள டிபெண்ட் பண்ணி இருந்த காலம் அது. அந்த எஸ் கலாச்சாரம் அந்த கரெக்ட். காலத்து டைம்ல. பெரியவங்கள லிசன் ம். பண்ணிட்டு ரொம்ப மேரேஜ் வந்து நார்மலாவே சர்வே ஆச்சு. மோசமா இருந்தாலும் சர்வே ஆயிருக்கும் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா. நிச்சயமா, நிச்சயமா. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல, இப்ப இருக்கிற கலாச்சார மாற்றத்துல, ம். ஒரு கல்யாணத்த சர்வே பண்ணி கொண்டு போறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட டைவர்ஸ் நோக்கி போகுது. டைவர்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது. எஸ் அது கரெக்ட். ஜோதிடத்தினாலயும் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நான் வருத்தமா இருக்குது. ம். சோ அத அத வந்து நம்ம வந்து சரிப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். ம். கரெக்ட். அரும. அதாவது நீங்க வந்து பர்சனாலிட்டி ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். பர்சனாலிட்டி எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ம். சோ 1ஆம் வீட்டு அதிபதி, 1ஆம் ம். வீட்டு என்ன கிரகங்கள் பாக்குது. ம். இத வந்து ராசி கட்டத்துல பார்க்கணும், நவம்ச கட்டத்திலயும் பார்க்கலாம். ஆமா. சோ அது நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஏன் நவம்சத்துல ம். பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ம். ம். ஃபியூச்சர்ல நான் அத ரொம்ப இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். அதான். பட் பேசிக்கலாவே ராசி கட்டத்துல ம். நீங்க லக்னத்துல இருக்கிற கிரகங்கள், லக்னாதிபதி ம். இத செக் பண்ணணும். ஐ மீன் ஒருத்தரோட பர்சனாலிட்டி எப்படி அப்படிங்கிறத ம். செக் பண்ணணும். அவரோட ம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி? ம். எந்த மாரி பொண்ணுக்கு இந்த ஜாதகம் கம்ஃபர்டபுள்? எந்த மாரி பையனுக்கு இந்த ஜாதகம் கம்ஃபர்டபுள்? ம். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? ம். இப்ப என்னது மன ரீதியா சந்தோஷமா இருக்கோம்னா, அந்த மனசு ரீதியா எப்படிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க செக் பண்ணணும்னா, ஒரு ஜாதத்துல ம். சந்திரனுக்கு 7ஆம் வீடு. கண்டிப்பா. சந்திரனுக்கு 7ஆம் வீடு அவரு அவருடைய ச மைண்ட் எப்படி இருக்க அ போகுது? ஒரு சந்திரனுக்கு 7ஆம் ஹாப்பினஸ். வீடு என்ன சொல்ல வருதுன்னா, உங்களுக்கு மனசுக்கு புடிச்சது. அவருக்கு மைண்டுக்கு என்ன புடிக்கும்? ம். எப்படிப்பட்ட மனைவி புடிக்கும்? ம். ஹாப்பினஸ் தான் சந்திரன். எஸ். ஹாப்பினஸ்க்கு அதிபதி தான் சந்தோஷத்துக்கு அதிபதி. ம். நிம்மதிக்கு அதிபதி. அந்த சோ மைண்டுக்கு அந்த அதிபதி. மாரி ம். அந்த மாரி நம்ம செக் பண்ணணும். சந்திரனுக்கு 7ல செக் பண்ணணும். ஏன்னா சந்திர லக்னம் நம்ம நெறையவே யூஸ் பண்ணுவோம். எஸ் கரெக்ட். அப்புறம் நார்மலான லக்னத்துக்கு நம்ம செக் பண்ணுவோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ம். என்ன? 7ஆம் வீடுங்கிறது என்னன்னா, உங்கள கம்ப்ளீட் பண்ற ஒரு விஷயம். கண்டிப்பா. அதுக்காக தான் அந்த எனர்ஜி வந்து இப்ப என்னன்னா சித்தர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் என்னன்னா எனர்ஜி வந்து ஃபுல்லா இருக்குது அவங்களுக்குள்ளேயே. அவங்களுக்குள்ளேயே 100க்கு 100 லவ் இருக்குது. ம். எதையும் வந்து அவங்க கம்ப்ளீட் ஆகணும்னு இல்ல. அவங்க ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். எஸ். சோ ஹியூமன்ஸ்க்கு வந்து கம்ப்ளீஷன் ஆகல ஃபுல்லா. நெறைய ம். நெறைய ஹியூமன்ஸ் எல்லாத்துக்கும் ஹியூமன்ஸ்ன்னு சொல்ல. ஒரு சில அதான். ஐ மீன் முக்காவாசி மக்களுக்கு. அதான், அதான், அதான். சோ மெஜாரிட்டி ஆஃப் த என்லைட்டன்ட் பீப்பிள். பெர்சன் விட்டுட்டு ம். மீதி எல்லாரும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ம். அவங்களுக்கு அந்த லவ் எனர்ஜி வந்து 100% அவங்களுக்குள்ள இல்ல. ம். அவங்களுக்கு இன்னொரு பார்ட்னர் தேவைப்படுறாங்க. சோ ம். 7ஆம் வீடுங்கிறது ஒரு பார்ட்னர் தேவைப்படுறாங்க. நிச்சயமா. ஒரு அந்த எனர்ஜி வந்து அவிங்க மூலியமா கம்ப்ளீஷன் நடக்கணும். இப்ப என்னன்னா ம். பேசிக் கான்செப்ட் என்ன அர்த்தநாதீஸ்வரர் கான்செப்ட்ல தான் மேட்சிங் நடக்கணும். ம். கரெக்ட். அர்த்தநாதீஸ்வரர் கான்செப்ட் தான் ஆண், பெண் காம்பினேஷன் பாதி பாதி 50-50 இருக்குல்ல. கரெக்ட். அந்த ஃபெமினின் எனர்ஜி அண்ட் மாஸ்குலின் எனர்ஜி ஆணோட சக்தியும், பெண்ணோட சக்தியும் மேட்ச் பண்றது தான் இது. சோ ம். அந்த சக்தி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அந்த மேரேஜோடைய முக்கியமான ஒரு கரு. கண்டிப்பா. இப்ப லக்னத்துல கரெக்ட். சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒண்ணு இல்ல மேச லக்னம். ம். லக்னத்திலேயே சூரியன் இருக்கு. உச்ச சூரியன். ம். இன்னொரு ஜாதகத்த நான் சொல்றேன். இது ஒரு ஆண் ஜாதகம்னு வச்சுக்கங்க. ம். பெண் ஜாதகம் ம். துலா லக்னம் லக்னத்திலேயே சனி. ம். சரியா போச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த பெர்சனாலிட்டி ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டான பெர்சனாலிட்டி டிஃபரெண்டான 2மே. பர்சனாலிட்டி. 2ம் வந்து சர்வே ஆவறது ரொம்ப டஃப். எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் இந்த பெர்சனாலிட்டிலாம். எஸ். இந்த எஸ். இது மேரேஜ் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் இந்த சூரியன் லக்னத்துல இருக்கவங்க ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. எஸ் கரெக்ட். ஏன் பாதிக்கப்பட்டீங்கன்னா, சூரியனுக்கும் சனிக்கும் பயங்கரமான பகை. எஸ். சூரியன் வந்து ரொம்ப ஹாட்டான கிரகம். ம். நீங்க அஸ்ட்ரானமிக்கலி ஹாட்டான கிரகம் தான் ஆமா, ஆமா, ஆமா. சூரியன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, சனி ரொம்ப கோல்டான கிரகம். ஆமா. கோல்டான கிரகம். ரொம்ப பனிக்கட்டி மாரி ரொம்ப கூலிங்கான ம். கிரகம் அது. அது வாயு கிரகம் அது ஆக்சுவலா. ஆமா. கண்டிப்பா. சோ அப்படிங்கும்போது அதுக்கும் இதுக்கும் நீங்க மேட்ச் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சுத்தமா செட் ஆகாது. சூரியனும் ம். சனியும் பாத்தீங்கன்னா, புராண கதைகள்லயும் படிச்சு பாத்தீங்கன்னா, அப்பா மகன் தான். ஆமா. பட் எனிமிட்டி ரொம்ப அதிகம். எது சொல்றது பகை ரொம்ப அதிகம். பகை அதிகம். சோ இந்த மாரி மேட்சிங்ல இது பர்சனாலிட்டில இது ரொம்பவே நெகட்டிவ் மேட்சிங்ல போயிரும். இப்ப நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு நினைவுக்கு வருது. இப்ப இதுலயே நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஆ. இந்த சூரியன் லக்னத்திலங்களுக்கு சரி எந்த மாரி லக்னத்துல இருக்கவங்க என்ன கிரக லக்னங்களுக்கு இருந்தா சூப்பரா மேட்ச் ஆகும்னு பார்க்கும்போது, ம். லக்னத்துல குரு இருக்கிறவிங்க. சூரியன் ஓகே. லக்னத்துல இருக்கவங்களுக்கு லக்னத்துல குரு இருக்கிறவங்க. ம். கம்ஃபோர்ட்டா இருக்கும். லக்னத்துல செவ்வாய் இருக்கிறவங்க.
ம். இதெல்லாம் சூப்பரா மேட்ச் ஆகும். கரெக்ட். அதாவது இது இது அரும. மட்டுமே கிடையாது. நான் சொல்றேன் இப்ப ஓகே. நீங்க லக்னத்துல சூரியன் இருக்கும். லக்னத்துல ம். குரு இருக்கிற பொண்ணு பையன தான் கல்யாணம் பண்ணணும்னு இல்ல. ஏன்னா பல விஷயங்கள் உள்ளுக்கு இருக்குது. ஆமா, ஒரு ஆமா. இது வாரத்துல மட்டும் நம்ம இல்ல. முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது இதெல்லாம். முடிக்க முடியாது. ஆமா. ஒரு மேரேஜ் கன்சல்டிங் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு வந்து நெறைய எஃபோர்ட் போடணும். நல்ல டீட்டெயிலா பார்க்கணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி பார்க்காம பார்த்தீங்கன்னா, 10க்கு 7, 10க்கு 8, 10க்கு 6 ரஜ்ஜி பொருத்தம் இருக்கு. கல்யாணம் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து மக்கள் வந்து வெளியில வரணும். இது மட்டும் போதுமானது இல்ல. அதுக்காக கண்டிப்பா. தான் நம்ம இவ்வளவு தூரம் அந்த விளக்கமா அந்த தகவல்கள நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். கண்டிப்பா. இன்டிமேசி மேட்சிங்லாம் இந்த இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு. ம். பாத்தீங்கன்னா, உங்களுக்கு செக்சுவல் கம்பேட்டிபிலிட்டிலாம் பார்க்கும்போது யோனி பொருத்தம்லாம் நீங்க யோனி பொருத்தம்லாம் நீங்க ராசி கட்டத்துல 1, 7 நவம்ச கட்டத்துல 1, 7 வச்சு சூப்பரா மேட்ச் பண்ண முடியும். கண்டிப்பா. நிச்சயமா மகேந்திர பண்ணலாம். பொருத்தம் நீங்க பார்க்குறீங்களா? 5ஆம் வீட்ட செக் பண்ணுங்க. பையனோட 5ஆம் வீடு, ஆமா. சூரியனோட கண்டிஷன். சூரியனுடைய கண்டிஷன். சோ ம். இத வந்து பையனோட ஜாதகத்திலயும், பொண்ணு ஜாதகத்திலயும் செக் பண்ணுங்க. எந்த எஸ். அளவுக்கு மேட்சிங் ஆகுது. அந்த சூரியனோட நாடி ம். பொறுத்து அது. சோ அந்த ம். அடுத்த ஜெனரேஷன் உருவாக்குறதுக்கு உண்டானது. எஸ். சோ இத வந்து நீங்க மகேந்திர பொருத்தத்துல இந்த வகையில செக் பண்ணலாம். கட்டத்திலேயே செக் பண்ணிறலாம். ம். ம். சோ இது மாரி எல்லா வகையிலுமே கட்டங்களையே செக் பண்ண முடியும். ராசி கட்டம், நவம்ச கட்டத்துல வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் செக் பண்ண முடியும். ஓகே. பண்ண ஆனா முடியும். ஸ்ரீதீர்க்க பொருத்தம், மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட செல்வ செழிப்போட வாழ்வாங்களான்னு பார்க்கணும்னா, ம். நீங்க 2ஆம் வீட்ட செக் பண்ணுங்க. சுக்கிரன செக் ம். பண்ணுங்க. ம். மனைவி ஸ்தானம் ஐ மீன் பையனோடது, பொண்ணோடது செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் இது மேட்ச் ஆயிருது. கண்டிப்பா. எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக் ம். 2ஆம் மீட்ரு ஐ மீன் அந்த இப்ப ஸ்ரீதீர்க்க பொருத்தம் தானே அதுக்கு பேரு. ஆமா, ஆமா, ஆமா. ம். அந்த பொருத்தம் வந்து உங்களுக்கு ராசி கட்டத்துல வந்து சுத்தமாவே சரியில்ல. பையனுக்கு சரியில்ல, புள்ளைக்கு சரியில்லைன்னா, ம். நீங்க நட்சத்திர பொருத்தத்துல ஸ்ரீதீர்க்க தான் எல்லாத்துக்கும் டிக் அடிச்சு 10க்கு 10 வந்தாலுமே, ம். அங்க பிரச்சனையா தான் இருக்கும். நிச்சயமா, நிச்சயமா. அந்த 10 பொருத்தம் வந்தாலும் அங்க பிரச்சனை தான். ஆமா, உறுதியா பிரச்சனை. ஏன்னா 2 பேத்துக்கு ஐ மீன் 2ஆம் வீடு அந்த பணம் சம்பாதிக்கிற காம்பினேஷன் ரொம்பவே நெகட்டிவ் ஆமா. கடன்லயே தான் போகணும். ரொம்ப கடன்லயே போயிட்டே இருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ம். அது அங்க பையனுக்கும் அப்ளை கடன்லயே ஆகும். போயிட்டு இருக்கும், புள்ளைக்கும் கடன்லயே போயிட்டு இருக்கும். செல்வ யோ செழிப்போடவே வாழ முடியாது. கடன்லயே தான் வாழணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ம். அப்படி அதான் ஸ்ரீவிதிக்க பொறுத்து அங்க இல்லைன்னு அர்த்தம். ஆமா. அத யோகம் என்ன சொல்லுதுங்கிறதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் குடுக்கணுமே தவிர, அந்த நம்பருக்கு முக்கியத்துவம் குடுக்கக் கூடாது. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். அதான் அதான் அந்த காலத்துல ஒர்க் ஆச்சுன்னு சொல்றான். ஒர்க் ஆச்சுன்னா, அது கலாச்சாரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அந்த எஸ், டைம்ல. எஸ், எஸ். இப்ப இருக்கிற கலாச்சாரத்துக்கு ஏன்னா இப்போ நா வுமன்ஸ் ஆர் மேக்கிங் நாகரிகம். மனி. ம். அதாவது ஆண், பெண் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சம்பாரிக்கிறாங்க. ஈக்குவலா படிச்சிருக்காங்க. கண்டிப்பா, ஈக்குவலி இண்டிபெண்டன்ட் 2 பேருமே இண்டிபெண்டன்ட்டா இருக்காங்க. கண்டிப்பா. சோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு மேட்சிங் பண்ணி ஆவணும். மேட்சிங் கண்டிப்பா. பண்ணல அப்படின்னா, தவறான ம். மேட்சிங் பண்ணும்போது அசால்ட்டா அது வந்து டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிரும். நிச்சயமா. சோ என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா, டைவர்ஸ்க்கு ஜோதிடர்களும் காரணமாக இருக்காங்க. எல்லாத்தையும் நான் சொல்லல. அதான். ஜோதிடத்துல இந்த மாரி சிஸ்டத்த ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு இது கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. இது வந்து ஃபெயிலியர்ல தான் போய் முடியும்ன்னு சொல்ட்டு. என்ன கண்டிப்பா. விஷயத்த பார்க்கணுமோ, அந்த விஷயத்த பார்க்க முடியாம போகுது. இந்த ஒரு சிஸ்டம் இருக்கறனால. நிச்சயமா. நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலா நம்ம ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் கூட வைக்கலாம். இந்த நிகழ்ச்சிய பார்க்கக்கூடிய ஜோதிட நாலேட்ஜ் உள்ளவங்க கூட தன்னுடைய இந்த 10 பொருத்தத்துக்கு எத்தன பொருத்தம் இருக்குங்கிறத தாண்டி பர்சனாலிட்டி, 1ஆம் வீடு, 7ஆம் வீடு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் பார்த்து தசா புத்திகள் அடுத்த 15, 20 வருடங்களுக்கு எப்படி 2 பேருக்கும் தசா புத்திகள் வழி நடத்துதுங்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் குடுத்து, ஒரு திருமண பொருத்தத்த பார்த்து அமைக்கும் பட்சத்துல டைவர்ஸ்ங்கிற கேஸ் குறையும். கணவன் மனைவியுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தடுக்கப்படும். அவங்களுக்குள்ள ஹாப்பினஸ் அதிகரிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியின் வாயிலா எல்லா நம்ம நிகழ்ச்சிய பார்க்குற ஜோதிடர்களும் இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு அன்பு வேண்டுகோள நம்ம இருவர் சார்பா நம்ம வைப்போம். கண்டிப்பா. இது மட்டும் இல்லாம திருமண தகவல் மையம், ம். மேட்ரிமனி, ம். ஆன்லைன்ல இருக்கவங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சிஸ்டத்துல தான் ஐ மீன் ஓப்பனிங்கே தான் போய் பதிவு பண்றீங்கன்னா, அங்க தான் பதிவு பண்றீங்க. அதிலேயே ஸ்டார்ட்டிங்லயே அவன் கேட்கறான் தோசம் என்னன்ட்டு. கண்டிப்பா. எல்கேஜி அதான். ஐ மீன் அது மாரி மாறிடுச்சு. அந்த அளவுக்கு போயிருச்சு. கரப்ட் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். உண்மதான், உண்மதான், அந்த உண்மதான். அளவுக்கு கரப்ட்டா இருக்கிறனால தான் நான் வந்து இது சிஸ்டம் ம். சரியில்ல. இதுக்கு மேலயும் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, ம். டைவர்ஸ் ரேட் இன்னுமே ஜோதிடத்தினாலயும் டைவர்ஸ் ரேட் அதிகமாக ஆரம்பிச்சுரும். உண்மதான். அதான் இன்னைக்கு ட்ரூவா நடந்துட்டு இருக்கு. ம். So, கண்டிப்பா இது தடுக்கப்படணும். நம்ம நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானவர்கள் இத உணர்ந்து தன்னை மாத்திக்கணும். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து வெறுமனே 10 பொருத்தத்துக்கு எத்தனை பொருத்தம் இருக்கு அப்படின்னு மேட்சிங் பார்த்து திருமணம் செய்யறத தவிர்த்துட்டு 2 பேர் ஜாதகத்தையும் முழுமையா ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு நீங்க முழுமையா ஆராய்ந்து அந்த ஜாதகத்துக்கு உண்மையிலேயே பொருத்தம் இல்லைன்னா அந்த ஜாதகத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணுங்க. பொருத்தம் இருக்கும் பட்சத்துல அதை ரிஜெக்ட் பண்ண வேணாம். அதுக்காக நாகதோஷம், செவ்வாதோஷம்னு ஒரு ஒரு தவறான புரிதலை வச்சு அந்த ஜாதகத்தை நிராகரிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே போட்டிருக்கோம். அப்புறம் வந்து வேற பார்த்தீங்கன்னா, இன்னொரு வேற விஷயம் ஏதாவது இருக்கா? என்னன்னா, ம். இதுல நான் பேசாத திசா சந்திப்புன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே. திசா சந்திப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓகே 2 பேத்துக்கு குரு திசை நடக்குது வேண்டான்னு சொல்றாங்க. சரி, 2 பேத்துக்கும் சுக்கிர திசை நடக்குது வேண்டான்னு சொல்றாங்க. சரி. இது அப்படின்னா சுக்கிர திசை 2 பேத்துக்குமே நடந்தா வேண்டாமா, வேணும் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குல்ல. நிறைய இதுல நான் நிறைய என்ன சொல்ல கொஸ்டின் வருது. வரேன்னா, ம்.
2 பேர்த்துக்குமே சுக்கிர திசை நடக்குது. 2 பேர்த்துக்குமே சுக்கிரன் திசை சூப்பரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கல்யாணம் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். அதே ம். மாரி ராகு திசை, கேது திசை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். ம். ஏன்னா அது அன்பிரெடிக்டபிளான விஷயம். ராகு ஆமா. திசை, கேது திசை ஒட்டுக்கா திசாபுத்தி வரும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். நிச்சயமா. சோ அத கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா பாவரோட திசாபுத்திய பொறுத்தவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மெயினா அது ராகு, கேதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஓகே, ஓகே. மத்தபடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப 2 பேத்துக்கு குரு திசை நடக்குது. சிறப்பா இருக்கு. ம். 2 பேத்துக்குமே குரு திசை சிறப்பா இருக்கும் பட்சத்துல, ஒரு 20 வருஷத்துக்கு அடுத்து வர டைம்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. திசா சந்திப்புலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, கண்டிப்பா நம்ம அக்செப்ட் கண்டிப்பா பண்ணலாம். வந்து மேட்ச் பண்ணலாம். ஓகே. இதனாலயும் சில ஏகப்பட்ட இதுல திசா சந்திப்பு இருக்குங்க, வேண்டான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க நெறைய இடத்துல. புறக்கணிக்கிறாங்க. ம். ஒரு 2 பேருக்கு திசா சந்திப்பு இருந்தும், திசா சுபுத்திகள் சிறப்பாக போயிட்டு இருக்கும் பட்சத்துல, ம். இது கண்டிப்பா ஜாதகம் பொருந்துட்டு தான் வரும். ம். அதுக்கு வந்து நம்ம தடை போட தேவையில்ல. தடை போட தேவையில்ல. கரெக்ட். ஏன்னா, நல்ல அந்த அற்புதமான இந்த ஒரு கான்செப்ட் இப்ப தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதான் சொல்றேன். கண்டிப்பா. நல்ல தகவல் இது. இதுல ஆமா. வந்து திசா சந்திப்புல வந்து பாத்தீங்கன்னா போணும் இல்ல. நான் இப்ப திசா சந்திப்பு எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறதுல ஒரு இது சொல்றேன். ம். ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடக்குது. ஒரு ஆணுக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னு வச்சுக்கங்க. சரி. பெண்ணுக்கு கேது திசை நடக்குது. ம். அப்பதான் ஆரம்பிச்சு 7 வருஷத்துக்கு நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க. 7 வருஷம் சரி, என்ன நடக்க போகுதுன்னு வச்சுக்கங்க. சரி. இப்ப ம். சுக்கிர திசை நடக்கிற பார்ட்னர் இப்ப பையனுக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற மாரி இருக்கும். சுக்கிர திசை நடக்கிறவங்க வந்து மனி, ஃபேமிலி, கண்டிப்பா. ரிலேஷன்ஷிப், லவ் ம். இத ம். ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. கேது திசை நடக்கிறவங்க ஆன்மீகம், ம். தனிமையா இருக்கிறது. ம். சோ இந்த மாரி கேது வந்து மெட்டீரியலிஸ்டிக் அதாவது இந்த ஒரு இந்த பற்றற்ற உலகத்துக்கு தன்மையோட அப்பாற்பட்டவர். இருப்பாங்க. ஆமா. அந்த உலகத்துக்கு அப்படியே ஆப்போசிட் அந்த சுக்கிரனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன இருக்கோ அதெல்லாமே கேது வந்து பண்ணுவாரு. ஓகே. அப்ப இந்த இப்ப இப்ப இதுல தான் இது பிரச்சனைங்கிறேன் நானு. ம். சுக்கிர திசைக்கும், கேது திசைக்கும் இந்த வகையில ஏன்னா அவிங்க ஆசைப்படுறது இவிங்க ஆசைப்படுறதில்ல. இவிங்க ஆசைப்படுறது அவிங்க ஆசைப்படுறதில்ல. கண்டிப்பா. 2 வெவ்வேற டைரக்ஷன்ல போகுது. கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். ஆப்போசிட் டைரக்ஷன் போது. இப்ப ஒருத்தருக்கு சுக்கிர திசை, ஒருத்தருக்கு கேது திசை அப்படின்னா எப்படி பாத்துங்க மேட்ச் ஆவுது. சுக்கிரன், கேது கண்டிப்பா. காம்பினேஷன்ல ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். ஆமா, அப்ப ஆமா, என்ன ஆமா. ஆகும் பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இந்த காம்பினேஷன்ல அதிகம். ம். இந்த மாரி தான் திசா புத்தியே பார்க்கணும் நம்ம. உண்ம, உண்ம. கரெக்ட் எது தான். பகைக்கு பார்க்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் ம். பார்க்கலாம். கேர்ஃபுல்லா பார்க்கலாம். என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்காங்க? என்ன மைண்ட் செட்ல ஜாதகர் இருக்காங்க? அந்த அடுத்த அந்த ம். சுக்கிர தசை நடக்குது. அந்த 20 வருஷத்துக்கு என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்க? கேது ம். திசை அடுத்த 7 வருஷம் நடக்குதுன்னா என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்க? ம். சோ அதனால சுக்கிர திசை, கேது திசை 2ம் ஆரம்பத்திலேயே பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ற ஆரம்பத்திலேயே ஸ்டார்ட்டிங்லேயே இந்த காம்பினேஷன்ல ஒர்க் ஆச்சுன்னா, ம். ஏன்னா சுக்கிரன், கேது காம்பினேஷன்ல இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். ஓ! ஒருத்தருக்கு சுக்கிர திசை, இன்னொருத்தருக்கு கேது திசை. கேது திசை ம். இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கு. 7 வருஷத்துக்கு நடக்க போகுது. சுக்கிர திசை இன்னொருத்தருக்கும் அதிக வருஷங்கள் இருக்கு. 10, 15 வருஷம் இருக்குன்னு வச்சுங்க. கண்டிப்பா, சோ கண்டிப்பா. கண்டிப்பா 7 வருஷத்துக்கு தொடர்ந்து இந்த காம்பினேஷன் வந்து டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இது 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 விவாகரத்த நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகம் உண்டு. அதிகம் உண்டு. மத்தபடி அதிகம். திசாபுத்திகள் எப்படி இருக்கு? என்ன பொசிஷன்ல இந்த மற்ற சுக்கிரன், கேது மற்ற உட்கார்ந்திருக்கு? விஷயங்களும் அதுக்கு நம்ம அதனால ஒரு விஷயம் என்னன்னா, கவனிக்கணும். நான் என்ன சொல்ல ம். வரேன்னா, ஜோதிடத்த பொறுத்தளவுக்கு ம். எதுவுமே எஸ் அண்ட் நோங்கிற ஆன்சர்ல வராது. உண்டு, இல்லை ம். அப்படிங்கிறதுல வராது. அதான். அது ஏன்னா நெறைய காம்பினேஷன் இருக்கு. ப்ராபபிலிட்டீஸ் நெறைய ம். இருக்கு. நெறைய விஷயங்கள் நம்ம ம். பார்க்க வேண்டியதா இருக்குது. வெட்டு 1 துண்டு 2ங்கிறது ஜோதிடத்துல கிடையாது. கிடையாதுன்னா என்னன்னா ஆமா. ஒவ்வொரு நம்ம ஜாதகமும் ரொம்ப ஃப்ளெக்சிபிள். யூனிக்கா இருக்குது. ஆமா, ஆமா, ஆமா. ஏகப்பட்ட பாசிபிலிட்டீஸ் இருக்குது உள்ளுக்க. ஆமா, ஆமா. இந்த மாரி பிரிச்சுட்டோம்னா வச்சுங்களேன், இதெல்லாம் வந்து நம்ம நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இழக்குறாங்க. பெண்கள் வந்து நெறைய இலக்குறாங்க. நல்ல மாப்பிள்ளைகள தேர்ந்தெடுக்கிறதுல இழந்துர்றாங்க. வந்து விட்டுர்றாங்க. நிச்சயமா, பசங்களுக்கும் நிச்சயமா. பிரச்சனை, பொண்ணுங்களுக்கு பிரச்சனை. 2 பேத்துக்குமே பிரச்சனை ம். ஆயிருது. கண்டிப்பா. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு இந்த சிஸ்டத்துல நம்ம ஃபாலோ பண்றதுல ஏதாவது தப்பா பண்ணிட்டு இருக்கோம் அப்டிங்கன்னா நீங்க சொல்லுங்க. அதான் மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நம்ம ம். வந்து 10 பொருத்தங்கள மட்டும் வெறுமனே நம்பக்கூடாதுங்கிறத தெரியப்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம், ஆயுள நட்சத்திரம் இத ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இதுல கூடுதலா நான் ஒண்ணு சேர்த்துக்கிறேன். கேட்ட நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, கணவருக்கு அண்ணன் இருந்தாருன்னா, மூத்தார் இருந்தாருன்னா அவருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ம். இப்ப கேட்ட நட்சத்திரத்தையும் பார்த்தீங்கன்னா, மூத்தாருக்கு ஆகாதுன்னு சொல்லி அது ஒண்ணும் இல்ல. ஒதுக்குறாங்க. இப்ப நீங்க அப்டின்னா என்ன சொல்றீங்க? 7ஆம் ம். வீட்லருந்து 11ஆம் வீடு நீங்க பார்க்கணும். 7ஆம் வீட்லருந்து அப்படிங்கும்போது 11ஆம் வீடு. லக்னத்துக்கு 5ஆம் வீடு. 5ஆம் வீடு. எஸ் கரெக்ட். லக்னத்துக்கு 5ஆம் வீடு என்ன சொல்றது? ம். மாப்பிள்ளையோட அண்ணனோ, அண்ணன். இல்ல பொண்ணோட அண்ணனையோ, எஸ். குறிப்பிடுது. மனைவியோட அண்ணனையோ சொல்லும். மனைவியோ, குறிப்பிடுது. அண்ணனோ, அக்காவோ ஆமா. அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணும். ஆமா. இப்ப கூடுதலா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரங்கள். 9 கிரகங்களும் நல்ல கிரகங்கள். 12 வீடும் ராசி மண்டலமும் நல்ல வீடு. ஸோ நம்பளா தான் அத என்ன பண்றோம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி நம்மளாவே பிரிச்சுக்கிறோம். ஸோ அப்படி அது தேவையில்லாம பிரிச்சு, இளைஞர்கள், இளைஞிகளுடைய வாழ்க்கைய இன்னும் திருமணத்த தள்ளி போடுறது, அவங்களோட மகிழ்ச்சிய தடுக்கிறது, அவங்களுக்கு வர வேண்டிய நல்ல வரன கெடுத்துடுறது அப்படிங்கிற செயல செய்யாம, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தோட தான் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுது. இந்த இதுல வந்து வீடியோல பாத்தீங்கன்னா, ம். சந்திரன் இப்ப இந்த 10 பொருத்தம்ங்கிற கான்செப்ட்ட பொறுத்தளவுக்கு எத பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம்? நட்சத்திரத்த வச்சு பேஸ் பண்ணி. அது கண்டிப்பா. வந்து அதாவது சந்திரன் என்ன நட்சத்திரத்துல ஜாதகர்களுக்கு இருக்காரோ, ம். அத வச்சு தான். இப்ப சந்திரன் வந்து எந்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கு அப்டின்னா, ம். அந்த சந்திரன வச்சு தான் நம்ம வந்து 10 பொருத்தத்துல எத்தன பொருத்தம் இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு இருக்கிறோம்.
கண்டிப்பா. சந்திரன் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்காரோ, அந்த நட்சத்திர சந்திரன பேஸ் பண்ணி தான் இந்த 10 பொருத்தம் ஒர்க் ஆகுது. கண்டிப்பா. ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ராசி இருக்கு. ராசி பொருத்தம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சந்திரன் வந்து ரொம்பவே சூப்பர் தான். ஏன்னா சந்திரன் தான் நம்ம மைண்ட். என்ன திங்க் கண்டிப்பா. பண்றாங்க, என்ன எப்படி இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு ரிஷப ராசியா இருக்காருன்னா, அவருக்கு என்ன முக்கியம்? அவரு மைண்டுக்கு என்ன முக்கியம்னு பாத்தீங்கன்னா, குடும்பம், சரி. பணம் சம்பாரிக்கிறது. ம். அதான் அதான் ரொம்ப முக்கியம். 2ஆம் வீட்டோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அவங்களுக்கு முக்கியம். ம். கடக ராசியா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து வீடு, வண்டி, வாகனம். ம். சிம்ம ராசியா இருக்குன்னா, பதவி, பேரு, புகழ். ம். துலாம் ராசியா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப், பிசினஸ், பார்ட்னர். இதான் இந்த பார்ட்னர். மைண்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது எங்க குடுக்குது அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியம். அதுதான் மைண்ட். நிச்சயமா. ம். சோ மைண்ட பேஸ் பண்ணணும். பட் மைண்ட பேஸ் பண்ணி பார்க்கறதுல இப்ப விஷயம்னா மைண்டுக்கு வந்து எப்படி பொருத்தம் பார்க்கறதுங்கிறத ஒரு கான்செப்ட் நான் சொல்லிறலாம். ஏன்னா, நம்ம எது ம். பொருத்தம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாலுமே, எப்படி ம். ம். பார்க்கணுங்கிறதையும் சொல்லணும். ம். அடுத்த கேள்வி அதுதான். சரி இப்படிலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா, எப்படி பார்க்கணும்னு சொல்றீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி அடுத்த கேள்வியா வரும். கண்டிப்பா. சோ அதுல விஷயம் இந்த இந்த நான் இந்த ரொம்ப முக்கியமான பொருத்தத்த நம்ம பேஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு பொருத்தத்த மட்டும் நான் எப்படி பண்றதுங்கிறத நான் சொல்லிர்றேன். கண்டிப்பா. அதாவது மென்டல் கம்பேட்டிபிலிட்டி அல்லது சைக்காலஜிக்கல் கம்பேட்டிபிலிட்டின்னு சொல்லலாம். இது என்னது? சரி. உங்களுக்கு என்ன பொருத்தம் வரும்? கன பொருத்தமா? ம். கண்டிப்பா. இந்த 10 பொருத்தத்துல என்ன பொருத்தம் இது? இதுக்கு ஆமா. பேரு. கனப்பொருத்தம். ஆ சோ அதான் மென்டல் கம்பேட்டிபிலிட்டி இல்லன்னா சைக்காலஜிக்கல் மன பொருத்தம் ம். எப்படி இருக்குது அப்படிங்கிற மாரி. ம். ம். சோ மன பொருத்தம் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா, சந்திரனோட இருக்கிற பொசிஷன் ஜாதத்துல எங்க இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பார்க்கணும். ம். கண்டிப்பா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஹோரோஸ்கோப் சொல்றேன். ஒரு பையனோட ஜாதகம் எடுத்துப்போம். ம். லக்னத்துல சந்திரன் இருக்கு. சரி. பையனோட ஜாதத்துல. ம். பொண்ணு ஜாதத்துல ம். லக்னத்துல சனி, கேது இருக்கு. சரி. ம். ம். இப்ப இங்க ம்ஹ்ம். மென்டல் கம்பேட்டிபிலிட்டி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இது சுத்தமா அவுட்டு. என்ன நடக்கும்? ஓகே. நான் யாருக்கு சொன்னேன்? ஆணுக்கு வந்து சந்திரன் லக்னத்துல இருக்குன்னு ஆமா, சொன்னேன். ஆமா, ஆமா. ஆணுக்கு ஓகே. சந்திரன். ஆணுக்கு சந்திரன் லக்னத்துல இருக்குன்னு சொன்னேன். பெண்ணுக்கு வந்து சனி, கேது லக்னத்துலயும் சொன்னேன். ஆமா. ஓகே. இந்த இடத்துல மென்டல் கம்பேட்டிபிலிட்டில என்ன நடக்கும்? மனப்பொருத்தத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ம். பையனோட சந்திரன் மேல சனியும், கேதுவும் போய் விழுகுது. ஆமா. அப்படிங்கும்போது பையன் வந்து ம். டிப்ரசிவா ஃபீல் பண்ணுவான். ம். பையன் வந்து நெகட்டிவா ஃபீல் பண்ணுவான். இந்த பொண்ணுகிட்ட எப்போலாம் பேசுறானோ, ம். எப்போலாம் இன்டராக்ஷன் பண்றாங்களோ, அப்ப வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அதிகமா இருக்கும். என்ன எஸ். சொல்லுவாங்கன்னா, வைப் மேட்ச் ஆகலன்னு சொல்லுவாங்க. நார்மலா ம். இந்த காலகட்டத்துல எப்படி சொல்லுவாங்க? வைப் மேட்ச் ஆவல. ம். வைப் மேட்ச் ஆவணும். வைப் தாங்க மேட்ச் ஆவணும். உண்மதான். அதான் வந்து இப்ப ட்ரெண்ட். ம். அந்த வைப் தான் மேட்ச் பண்ணி ஒரு அஸ்ட்ராலஜர் அதான் பண்ண வரணும். ம். வைப் மேட்ச் பண்ண வைக்கணும். வைப்ரேஷன் தான் எல்லாமே கிட்டத்தட்ட. கரெக்ட். போய் ஒரு சில பேர்த்துட்ட நீங்க போய் உட்காருவீங்க. ம். உங்கள விட்டு இருக்கிற ஒரே என்ன சொல்றது? பயம், பதட்டம் எல்லாமே போயிரும். போய் அந்த ஒருத்தர்ட்ட பேசிட்டீங்கன்னா எல்லாமே போயிரும். ம். அப்படிதான் மேட்சிங் பண்றதும் இருக்கணும். ஒருத்தர் பக்கத்துல இருக்க இப்ப நமக்கு ஒரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி சொல்றேன். நமக்கு ம். புடிச்சவங்க. ம். அவங்ககிட்ட போய் பேசும்போது நம்ம கிட்ட இருக்கிற பயம், பதட்டம் என்ன சொல்றது? ம். ஒரு காமா ஃபீல் பண்ணுவோம். ம். அப்படிதான் ஃபீல் பண்ணணும். அப்பதான் வந்து மேரேஜ் லாங் லாஸ்டிங்கா கொண்டு போகும். எஸ். அந்த மாரி கரெக்ட். நீங்க மேட்சிங் பண்ணீங்கன்னா தான் லாங் லாஸ்டிங்கா கொண்டு போகும். ம். அப்ப ஓகே. நான் சொன்னது என்ன சந்திரன் லக்னத்துல இருக்கிற பையனுக்கு சனி, கேது பொருந்தும்போது என்ன ஆகும்? அவன் மென்டலி வந்து சைக்காலஜிக்கலி அவன் ஹேப்பியாவே இருக்க மாட்டான். அதான் நெகட்டிவ் தாட்ஸ் ரைஸ் ஆகும். நெகட்டிவிட்டிஸ் ரைஸ் ஆயிரும். டிப்ரஷன் ம். அதிகமாயிரும். ம். ஜா அதனால வந்து இவனுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது எந்த விஷயத்தையுமே. கரெக்ட். ஏன்னா சந்திரன் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான கிரகம். ஆமா. அது 1ஆம் வீட்ல போய் உட்கார்ந்திருக்கு. ம். இங்க வந்து சனி, கேது ரொம்ப ரொம்ப டஃப்பான கிரகம். ம். சோ இதுக்கும் அதுக்கும் இப்ப மென்டல் கம்பேட்டிவ்ல நீங்க சொன்ன மாரி கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப மைனஸ் பர்சனாலிட்டி 0க்கு அவுட்டு. ஆமா. அவன் சந்தோஷமாவே இருக்க முடியாது. அதான் மேட்டர். சந்தோஷமா இருக்க முடியாது. எஸ். சோ இது வந்து மேட்ச் பண்ண முடியாது. இது மேட்ச் பண்ண முடியாது. ஒண்ணும் இல்ல நான் இன்னொரு காம்பினேஷன் சொல்றேன். ம். அம் ஏதாவது ஒரு சந்திரன் பொசிஷன் எதுங்கன்னு சொல்லுங்க. ஓகே. அவன பத்தி மட்டும் சொல்லுங்க. விசாக நட்சத்திரத்துல சந்திரன். இல்ல அது என்ன வீட்டுன்னு சொல்லுங்க. விசாக நட்சத்திரம் வந்து 7ஆம் வீடு. விசாக நட்சத்திரம் 7ஆம் வீடு. ஓகே துலாம் ராசின்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ம். ஓகே மேஷ லக்னம் துலாம் ராசி ம். 7ஆம் வீடா வருது. அதுல சந்திரன் ம். உட்கார்ந்திருக்கு. ம். ஓகே இது ஆண் ஜாதகமா? பெண் ஜாதகமா? ஆண் ஜாதகம். ஆண் ஜாதகம்னு வச்சுக்கோங்க. ம். ஓகே. இந்த ஜாதகத்துக்கு ம். 7ஆம் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அ செவ்வா, ராகு, ம். நார்மலா செவ்வாவே பேசிக்கா கொடுக்கும். செவ்வாயே உட்கார்றோம்னு வச்சுக்கங்க. இல்ல செவ்வாய் சரி. இருக்கிற அ ஜாதகர் மேட்ச் பண்றோம்னு வச்சுங்களேன். சரி. இந்த சந்திரன் இருக்கிற ஜாதகர் என்ன ஃபீல் பண்ணுவார் அப்டின்னா, ம். இந்த ஜாதகர்ட்ட இன்டராக்ட் பண்ண இல்ல செவ்வாய் இருக்கிற ஜாதகர்ட்ட இன்டராக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்டின்னா, ம். ஒரு கோவம், டென்ஷன், கோவம். அக்ரெசிவ். அக்ரெசிவா ஃபீல் ஒரு ஸ்பீடு. கோவம் ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல டெவலப் ஆக ஆரம்பிச்சுரும். இது என்ன ம். காம்பினேஷன் உருவாக்கிருதுன்னா, சந்திரன், செவ்வாய் காம்பினேஷன் உருவாக்கிருது. ஓகே. ஓகே. சந்திரன் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸ் டிகிரில செவ்வாயோட இருக்குதோ,
அது வந்து ஆங்கரை கொடுத்துரும். மைண்ட்ல வந்து கோவத்தை தூண்டி விட்டுரும். கோவத்தை தூண்டும். ஏன்னா சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் ரொம்ப க்ளோஸ் டிகிரி சந்திரமங்கல யோகம் சொல்றோம். சந்திரமங்கல யோகம் அது மனதில் இருந்தாலுமே நினைச்சேன். நான் சொல்லணும் சந்திரமங்கல யோகம்னாலும் நீங்க டிகிரி ரொம்ப க்ளோஸா இருக்கிறதெல்லாம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு வந்து இந்த மைண்ட்ல வந்து அந்த கோவம் வந்து ஹெவியா உள்ளுக்கு பில்ட் ஆயிரும். ஏன்னா கோபக்காரகன் நம்ம அங்காரகாரகன் இல்லையா செவ்வாய். கண்டிப்பா கண்டிப்பா. செவ்வாய்க்கு அந்த எனர்ஜி இருக்கு. கோவத்துக்கு தோண்டக்கூடிய பவர் இருக்குது அவர்கிட்ட. அதனாலதான் செவ்வாய் தோஷம் நம்ம மெயினா யூஸ் பண்றோம். ஏன்னா செவ்வாய் எனர்ஜிக்கு பயங்கரமான எனர்ஜி இருக்குது. எஸ் கரெக்ட். எனர்ஜி. சோ செக்சுவல் எனர்ஜி செவ்வாய்க்கு உண்டு. சோ அதான் செவ்வாய் தோஷத்துல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா உங்களுக்கு மாங்கல்ய தோஷம் வந்து கணவன் இறந்துருவாங்க, மனைவி இறந்துருவாங்க. சோ இதுக்கு வந்து செவ்வாய் தோஷம் மட்டும் காரணம் கிடையாது. செவ்வாய் தோஷம் ஒன் ஆஃப் த ரீசன் தான் நான் ஒத்துக்கிறேன். பட் மல்டிபிள் ஃபேக்டர் இதுல ஒர்க் ஆகுது. உண்மைதான். அத வந்து நான் ரொம்ப நெகட்டிவா நான் போக விரும்பல. அதனால அதை பத்தி நான் பேசல. சரி சரி. இந்த மென்டல் கம்பேட்டபிலிட்டில உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எப்படி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண பொருத்தத்துக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும்னு இல்ல. இந்த பொருத்தங்கிற கான்செப்ட் நீங்க பிசினஸ் பார்ட்னர்ஷிப் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா. உங்க எம்ப்ளாயை சூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா உங்க எம்ப்ளாயை சூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய வகையில யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பா. இப்போ ஒண்ணு இல்ல, நீங்க ஏதாவது ஒரு லக்கணம் சொல்லுங்க. ஒரு கடக லக்கணம் வச்சுங்க. சரி. நீங்க வந்து உங்க பிசினஸ் மேனேஜ் பண்றதுக்கு யாராவது தேவைப்படுறாங்கன்னு வச்சுங்க. சரி. நீங்க ஏப்ரல் 15ல இருந்து மே 15க்குள்ள இருக்கிற பிறந்த ஜாதி யார வேணாலும் ரெக்ரூட் பண்ணலாம். மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ் இருக்க பர்சன் தான் உங்க பிசினஸ் மேனேஜ் பண்ணணும். பட் நீங்க ஏப்ரல் 15ல இருந்து மே 15க்குள்ள இருக்கிற பர்சன் நீங்க ரெக்ரூட் பண்ணீங்கன்னா அது வந்து மேனேஜ்மெண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அருமையா பண்ணிடுவார். ஏன்னா அந்த நேரத்துல சூரியன் உச்சமாகி மேசராசியில இருப்பாரு. இந்த கடக லக்கணத்துல பிறந்தவருக்கு 10ஆம் வீடே மேசராசியா வர்றதுனால அவருடைய பிசினஸ்க்கு அவர் வந்து பக்காவா மேட்ச் ஆவார். கண்டிப்பா. இந்த அளவுக்கு நம்ம பிசினஸ்லயே நம்ம டெக்னிக் வந்து மேட்ச் மேக்கிங் மேரேஜ்க்கு மட்டும் கிடையாது. எஸ் கரெக்ட். 7ஆம் மீட்டிங்கிறது என்ன ட்ரேட் பண்றது. எஸ் கரெக்ட். பிசினஸ் ட்ரேட். சோ இத வந்து நீங்க மேட்ச் மேக்கிங் மட்டும் லிமிட்டட் கிடையாது. நீங்க பிசினஸ் ரிலேஷன்ஷிப்ல யூஸ் பண்ணலாம், எம்ப்ளாயி சூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் சில கம்பெனிஸ்ல எம்ப்ளாயி சூஸ் பண்றதுக்குலாம் யூஸ் பண்றாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா. இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்க நிறைய விதத்துல யூஸ் பண்ணலாம். இப்ப உங்களோட சிஏ ஒருத்தருக்கு தேவைப்படுறாரு. அதுக்கு நீங்க வந்து எந்த மாதிரி காம்பினேஷன், இப்ப 2ஆம் வீட்டு அதிபதி 11ல லிங்க் ஆகிற மாதிரி நம்ம காம்பினேஷன் பண்ணிக்கணும். அருமையா இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். சோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. உங்களுக்கு நீங்க டீப்பா போனோம்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம். எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. சோ இந்த கான்செப்ட் இன்னைக்கு வீடியோவோட கான்செப்ட் நம்ம கோர் கான்செப்ட் நம்ம டச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நல்லாவே இது கண்டிப்பா நல்லாவே டீடைலா சொல்லியிருக்கோம். ஸோ மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்க வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்க்கறதோடு இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சேனலை பார்க்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நம்ம சேனல் வந்து மறுபடியும் ரீபான் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. எங்களை ஊக்கப்படுத்துங்க. நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இதில் வந்துகிட்டே இருக்கும். உங்க நல்ல ஆதரவு என்றென்றும் எங்களுக்கு இருக்கட்டும். நன்றியுடன் செந்தில்குமார் விபாரிஸ். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ. பை.